நீதியினால் நான் ஸ்திரப்படுவேன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிய மாதத்தை, ஆகஸ்ட் மாதத்தை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமை உண்டாவதாக. இம்மாத வாக்குத்தத்தம் ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தமது நாமத்தினால், தமது இரத்தத்தினால், தமது வார்த்தையினால், நீதியினால் உங்களை ஸ்திரப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் கொடுமைப்படுத்துகிற அநேக மனிதர்கள், அநேக காரியங்கள் உங்களை விட்டு தூரமாய் போகும். நாம் கர்த்தருடைய வார்த்தையினாலும், அவருடைய ஆவியினாலும், அவருடைய வசனத்தினாலும், நாம் அவருடைய நீதியினாலும் ஸ்திரப்படும் பொழுது கொடுமை நம்மை விட்டு தூரமாய் விலகி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வாழ்நாள் முழுவதும் பலவித கொடுமையினால் நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் நிழலில் வாருங்கள். அந்த நிழலில் வரும்பொழுது நீங்கள் நீதியினால் ஸ்திரப்பட முடியும். அந்த கல்வாரி இரத்தத்தில், அந்த கல்வாரி சிலுவையில் நீங்கள் வந்து அந்த நிழலில் ஆசையாய் உட்கார்ந்தால் கண்டிப்பாய் நீங்கள் ஸ்திரமாவீர்கள், கொடுமைக்கு தூரமாவீர்கள். அந்த சிலுவையின் நிழலில் பயமில்லை. அந்த கல்வாரி பாதத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால் பயமில்லாதிருப்பீர்கள், தீகளுக்கு தூரமாவாய். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே மரண பயத்தின் அடிமைத்தனை யாவரையும் விடுதலையாக்கும்படி இயேசு நமக்காய் பலியானார். ஆகவே நீங்களும் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால், அவருடைய அடிச்சுவடை பின்பற்றினால், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தால் திகிலுக்கு தூரமாவீர்கள். அது உங்களை அணுகுவது இல்லை. சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், மனிதர்கள் உங்களை கலங்கடிக்கலாம், இல்லையென்றால் பிசாசு, நோய் போன்ற பல தீமைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அது உங்களுக்கு திகிலையும் பயத்தையும் உண்டாக்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் எனக்காய் மரித்த இயேசுவின் பாதத்தில் வரும்பொழுது இப்படிப்பட்ட கொடுமைகள் உங்களை விட்டு அகன்று போகும். நீங்கள் நீதியினால் ஸ்திரப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் நீதியினால் ஸ்திரப்படும், உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த கல்வாரி சிலுவை நிழலில் அமர்ந்து காத்திருந்து முழங்கால் படியிட்டு அவருடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பிரசன்னமும் இந்த மாதம் முழுவதும் உங்களை வழி நடத்தும். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.